வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் மக்களே! மிக முக்கியமான மகிழ்ச்சி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் மூலயமாக தகுதியான பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது மக்களே. இதற்கு எப்படி தகுதி, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஒரு திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது மக்களே. தமிழக அரசு மக்கள் நலத்திட்டம். தமிழக அரசு சார்பாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் புதிய புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை, திருமண உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்கள் உதவி திட்டம், கணவனை இழந்த மற்றும் கைம்பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க உதவி திட்டம், விதவை மற்றும் மறுதிருமணம் உதவி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு திட்டத்திற்கு நிதி உதவியும் தமிழக அரசு கொடுத்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து வருகிறது. மேலும் சொந்த ஒரு தொழில் தொடங்க திட்டமிடும் நபர்களுக்கும் இலவச பயிற்சி வழங்கி தேவையான கடனுதவி ஏற்பாடு செய்துள்ளது மக்களே. சொந்த தொழில் தொடங்க உதவி திட்டம். மேலும் பெண்களின் பெயரில் நிலங்கள் வாங்கி சொந்த ஒரு தொழில் தொடங்க 5 லட்சம் ரூபாய் மானியத்திலும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதே போல ஆடு, மாடு, கோழி போன்றவை வளர்க்கவும் உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கிறாங்க மக்களே. பெண்கள் சொந்தமாக முன்னேற வேண்டும், யாரை நம்பியும் இருக்கக்கூடாது, ஒரு சொந்த முயற்சியில முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் என பெயரிட்டுள்ளது மக்களே. அது மட்டும் இல்லாமல் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைம்பெண்கள் பொருளாதாரத்தில் அது மட்டும் இல்லாமல் நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள் மற்றும் பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள், இந்த ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே. அடுத்த கட்டமாக தகுதிகள். வயது 20 முதல் 40 தெரிந்திருக்க வேண்டும், தையல் தெரிந்திருக்க வேண்டும், ஆண்டு வருமானமாக அதாவது 72,000 மேல் இருக்கக்கூடாது. ஆவணங்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் UDID அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இரு கைகளும் நல்ல ஒரு நிலையில் உள்ள, கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள், மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள், 75% மேல் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தாய்மாராக இருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக தையல் பயிற்சி பயின்றதாக ஒரு சான்று பெற்றிருக்க வேண்டும் மக்களே. நாலாவதாக விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திட்டத்திற்கு இ-சேவை மையம் மூலயமாகவும் நீங்கள் செய்யலாம். அதற்கான வெப்சைட்டை நான் திரையிலையும் கொடுக்குற மக்களே. தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் மக்களே. தமிழக அரசு இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீங்கன்னா இதன் மூலயமா நீங்கள் பயன்பெறலாம்.